பிரெட் வச்சு இவ்ளோ ஈஸியா ஒரு டெசர்ட் அதுவும் 5 மினிட்ஸ்ல ரிச்சான ஒரு டெசர்ட் பண்ண முடியும்னா நம்ப முடியுதா? வாங்க பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து காய்ச்சின பால் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் சைடில். இந்த மாதிரி பிரெட் ஸ்லைசஸ் வந்து 4 பிரெட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து பட்டர் ஆர் கீல வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் 1/2 லிட்டர் நான் வந்து எடுத்திருக்கேன். அதில் நம்மளோட கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி நம்ம நட்ஸ் வந்து சின்ன சின்ன நட்ஸ் நம்ம என்ன நட்ஸ் இருந்தாலும் ஓகே அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் சுகர் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மாதிரி லைட் செமி கிரேவி மாதிரி வரும். அப்படி வந்த உடனே வந்து அடுப்பு அணைச்சிருங்க. ஸோ இன்னொரு இதில் வந்து நல்லா அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி சாண்ட்விச் மாதிரி நம்ம லேயராக பண்ணி எடுத்துகிட்டு நட்ஸ் ஆட் பண்ணி இதை நீங்கள் செய்யும் போதே வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நம்ம அந்த ஏஎஸ்எம்ஆர்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் இந்த கலர் பார்க்குறதுக்கு அவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்தது. என் பேபிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டாக் பண்ணிவிட்டு இதை அப்படியே போர் பண்ணி நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிடணும் 4-5 ஹவர்ஸ். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த மில்க் ப்ளஸ் கஸ்டர்ட் மிக்சர் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு கப்பில் போட்டு வச்சுட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு அதுக்கு ஒரு குட்டி கப்பில் வந்து வந்தது. செய்யும் போதே ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபீஸ்.